உண்மையிலேயே இவை அப்பட்டமான பேரினவாத தான் தோண்டித்தனமான கருத்துக்களாக தான் பார்க்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உலக ரீதியாக சென்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எடுத்து கூறி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் கூட அதற்கு முதல் இலங்கை அரசாங்கத்துடன் இடம்பெற்ற தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றது. இந்த அடிப்படை உண்மையை கண்ணை திறந்து பார்ப்பதற்கும் காதை கொடுத்து கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதிக இளவுரிமைய அல்லது விமல் வீரவன்ச அவரது கட்சி மற்றும் ஏனைய பல கட்சிகள், தீவிரவாத கட்சிகள், இனவாத கட்சிகள் மறுக்கின்றார்கள். இதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான உரிமையை வழங்கிவிடக்கூடாது என்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்கின்றது. முழு நாடையும் சிங்கள பௌத்த நாடாக மாற்றிட வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒருபோது நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. ஆகவே கூட்டமைப்பு ஒரு முறை அல்ல 100 முறை வெளிநாடுகள் சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதன் மூலமாக இலங்கை சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்படுவதில் தீவிரம் அதிகரிக்க வேண்டும். அதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது உறுதிப்பட நாங்கள் கூறும் கொள்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த இனவாதிகளின் கருத்துக்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோம்.